பிரியமான சகோதரனே, சகோதரியே, பயந்தவர்களின் விருப்பத்தை செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க பயந்திருக்கீங்களா? உங்க விருப்பத்தின்படி இன்னைக்கு செய்கிறேன் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 145:19, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். இன்னைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க பயந்திருந்தீங்கன்னா நீங்க சொல்றத அப்படியே ஆண்டவர் கேட்பாராம். உங்களுக்கு ஆண்டவரை பற்றினதான பயம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பயம் இருக்கா? தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம் உங்களுக்கு இருக்கா? பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு செய்ய மாட்டீங்க. பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரையும் நேசிப்பீர்கள். பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையா இருப்பீங்க. ஆண்டவரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியமும் பயமும் இருக்கு அப்படின்னா ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்திருங்கள், அவர் உங்க விருப்பத்தை எப்படி செய்வார். நீங்க ஆண்டவருக்கு பயப்படலைன்னா ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அது கண்ணியை வருவிக்கும். ஆண்டவருக்கு மட்டும் பயந்துருங்க. இப்போ இன்னைக்கு அவர் உங்கள் விருப்பத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.